ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளை வந்து நான் ஆர்டரே பண்ணலை. ஆனால் வந்து எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, குஷ்பு பட்டேல்னு ஒரு பேர் தான் இருக்குது. மற்றபடி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. என் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதான் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில. அமௌண்ட் டு பி கலெக்டட்னு போட்டு 599 போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டரே பண்ணலை. ஆனால் எப்படி என் வீட்டுக்கு வந்தது, எப்படி இந்த அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சி எங்கேருந்து சென்ட் பண்ணாங்கன்னு தெரில. நான் ஆர்டரே பண்ணாத பொருள் இது. கரெக்டாக நான் வீட்டில் இல்லாதப்போ வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம். எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஆல்மோஸ்ட் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கேன், வந்தாங்கன்னா வாங்கிக்கிறேங்க, இல்லை காசு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொருள் வந்து எனக்கு மெசேஜ் வந்தது, ஷிப் ராக்கெட்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி இது ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு கெட் டெலிவர்டு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பேம் அப்படின்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணலையே. ஸோ அதனால் நான் ஸ்பேமாக இருக்கும்ன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். வீட்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இந்தமாதிரி மெசேஜ் வரும், சில நேரத்தில் ப்ராடக்ட் எதுவும் வராது அப்படின்ட்டு. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக என்னோடய அட்ரஸுக்கு வந்துருச்சு. வந்துட்டு நான் பார்த்தா எங்கள் அம்மா வந்து நம்ம தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு 599 கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. இது பாருங்கள், சோல்டட் பை குஷ்பு பட்டேல்னு இருக்குது. சென்டரோட அட்ரஸ் எதுவுமே இல்லை. இது உள்ள என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் மாதிரி இருக்குது. இது என்ன பொருள்னே எனக்கு தெரியல. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா, இதில் எங்கே போட்டிருக்காங்க, இந்த பாருங்கள், சாயில் ஆக்டிவேட்டட் ட்ரெஷர் ஆர்கானிக்னு போட்டிருக்கு. அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 599 திருடிட்டு போயிட்டானுங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. எதாவது ஆர்டர் வந்தால் வீட்டில் சொல்லி வைங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, காசு கொடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ என்கிட்டேருந்து திருடிட்டு போன மாதிரி உங்கள்கிட்ட இருந்தும் திருடிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் எதாவது பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லையா. உங்களுக்கு எதாவது மெசேஜ் வந்தால் கூட வீட்டில் சொல்லி வைங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ இந்த மாதிரி காசு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட சொல்லி திருடி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், இது ஏதோ புது ஸ்கேம் மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.